காசு பண்ணா துட்டு மணி மணி, காசு பண்ணா துட்டு மணி மணி. என்னது நீ ஏது இந்த காசு இவ்வளோ வந்துட்டு இருக்கிறதுனா? நீ அப்பாவுக்கு தான் சேவிங்ஸும் பண்ண மாட்டியே, ஏது எனக்கு இப்போ தெரிஞ்சாங்க எப்படி வாங்கின இந்த காசை? காசு அது கொடு கொடு. எவ்வளோ காசு ஏது? எதுலேருந்து நீ எடுத்த? இல்லை ஏதாவது அம்மா காசுலேருந்து ஏதாவது எடுத்தியா, இல்லை அப்பா காசுல போய் எதாவது நைஸாக திருடிங்க? திருடவும் இல்லை, அடுத்தவும் இல்லை, எதுவுமே திருடலை. அப்பாட்ட தான் கேட்டு வாங்கணும். எப்படி? அதுவா, அப்பா காலேஜில் எனக்கு ஸ்கூலில் எனக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 4000 கேட்டாங்கப்பா. அது கொஞ்சம் தர சொன்னாங்க, கொடுக்குறீங்களா? இம்பார்ட்டன்ட் அப்போ தானே நான் வெட்டியாக தானே இந்த போய் அப்போ கேட்க மாட்டியா? சரி 4000 ஆயிரம். உனக்கு 500 எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோ, ஏதாவது வாங்கிக்க வந்தா அப்படி மேன்ட்ட கொடுத்துருது, அது தொலைச்சிடாது. இந்த அப்படி ஓகேப்பா. 4500 ருபீஸ். நம்ம இனிமேல் பிஸ்னஸ் மேன் நம்ம நேரம் கொடுத்துருக்க போயிருக்கோம். சரிப்பா, நான் போய் கொடுத்துட்றேன். Day 2. அப்பா, நான் ஒரு ஆனுவல் டான்ஸில் சேர்ந்துருக்கேன். அதுக்கே ஒரு 5000 ஆகுதுப்பா. அதுக்கு காசு தரீங்களாப்பா? அப்படியா? இது தரேன். அதுக்கு எதுக்கு 5000? சரிந்தா தரேன். போச்சு 5000. இந்தா, அதை நான் கொடுத்துட்டேன்டா, ஃபுல்லாக வச்சுக்கோ. இந்தா, இந்த 5000 இருக்குது. அப்படி வேற ஐட்டம் எதுவும் இல்லை. இந்தா அப்படி. அப்படி எவ்வளோ காசா? அப்பா, எவ்வளோ மணி நேற்றுக்குள்ளது சேர்த்தா இப்போ நிறையா இருக்குது. இது 9000 கிட்ட வரைக்கும் இருக்குது. அப்பா, அடிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்ட்டிக்கு பறிச்சி 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 மணி மணி. அவங்க எத மாட்டாரா? சரி, அது காசை கொடு. நான் அது கொடுக்கும். நான் உழைச்சி நான் வாங்கினேன், நீ உழைச்சி வாங்கினது தான். ஆனால் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடாது நண்பா. கொடுத்துருந்தா கொடுத்து ஒருத்தம் வாங்க. அப்புறம் நம்ம எதாவது வச்சுப்போம், இந்த காய் ஏதாவது ஸ்பேர் என்ன பட்டு போக வாங்கலாம். கிழவி உழைச்ச காசு சின்ன பிள்ளைய ஏன் எனக்கு கொடுக்க சேவிங்ஸ் தானா? ஏன் நீ இப்படி எடுத்துகிட்டு போகிற? மார்க்ஸ்னால் இப்படி தான் போய் பிச்சை போனால் போட்டு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அம்மா இப்படி தான் ப்ளீஸ் கமெண்ட். பாய்.